தேனி மாவட்டத்தின் பண்ணைபுரத்தில் பிறந்த ராசையா தன் தந்தைக்கு ஞான தேசிகனாக தென்பட்டாலும் உலகத் தமிழரின் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்தது இசைஞானியாகத்தான். அன்னக்கிளி தொடங்கி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இடம்பெற்ற 8500க்கும் மேற்பட்ட பாடல்கள் இவரின் விரல் பட்டுத்தான் வெள்ளி விழா கண்டன. இதுவரை ஆசியாவிலிருந்து சிம்பொனி இசை நுணுக்கங்களை யாரும் செய்து பார்த்திருக்காத நிலையில் சிம்பொனி அமைத்து இசை ராஜாங்கத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் இளையராஜா. திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த சிம்பொனி நாயகருக்கு வாழ்த்து சொல்ல முதலமைச்சர் முதல் திரை ரசிகர்கள் வரை திரண்டு பாராட்ட பல்துறை ஆளுமைகளின் வாழ்த்துகளோடு உச்சி முகர்ந்து பாராட்டி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. தொடர்ந்து நிகழ்வில் இளையராஜா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. லண்டனில் நிகழ்த்தப்பட்ட அதே பில்ஹார்மோனிக் இசைக்குழுவின் மூலம் மேடையில் சிம்பொனி இசைக்கப்பட்ட நிலையில் அதை கேட்டு திகைத்த கமல்ஹாசன் உணர்ச்சி பெருக்குடன் பேசினார். பேசவில்லை, பாடினார். உயிரே, உறவே, தமிழே, வணக்கம். இளையராஜா அவர்களுடன் நான் கடந்து வந்த இந்த 50 வருடங்களை ஒவ்வொரு வாக்கியமாக சொன்னால் இந்த விழா நேரம் போதாது. ஆனால் அவருக்காக நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல வேளை இவங்க இசைக்கலைஞர்கள்லாம் போயிட்டாங்க. அதனால சுதி சேரலன்னா மன்னிச்சுங்க. இந்த விழாவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும். ரசிகனாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பெயர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள். இந்த விழாவில் நான் பேசுவது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என்பது என் அண்ணனுக்கு தெரியும். இந்த இசைஞானி என் அண்ணனும் தான். மன்னிச்சுங்க. உனை இந்த உலகுக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வாழ், இசையே வாழ், தமிழே மேடைக்கு வந்த ரஜினியோ தமிழக அரசியலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளுக்கு சவாலாக இருப்பதாக கூறி அரசியல் பேசியவர் பேச்சை இசை நிகழ்ச்சிக்கு திருப்பி பிரம்மாண்ட நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்ததற்கு நன்றி தெரிவித்தார். இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26 பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு மாபெரும் விழா, அந்த ஒரு எளிய பிரம்மாண்ட மனிதனுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தி இந்த மாதிரி அங்கே சிம்பனி வாசித்தவங்களே இங்கே அரசு செலவில் இங்கே கொண்டு வந்து
நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் விருந்து அளித்திருக்காரு. அவருக்கு உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்பில் வந்து அவருடைய இசை, அவருடைய பேர் ஊறி போயிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலும் எப்படி நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்கள். ஒரு 70s 80s 90s வந்து ஒரு போட்ட பெட்டுகள், ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு 2-3 பாட்டு போட்டால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். இப்போ கூலியில் கூட 2 பாட்டு வந்து நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்த 74 வந்து ஜிகே வெங்கடேஷ் கிட்ட ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரவுண்ட் போகும்போது பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு பையன் அதிர்ஷ்டிங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் புவனாவரி கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்ல க்ளீன் ஷேவ் பண்ணி அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ருத்ராட்சை போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து பொட்டோட இருக்காங்க. ஒரு பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன். ராஜாதி ராஜா திரைப்படம் உருவான போது சில நிகழ்வுகளால் தான் எரிச்சல் அடைந்ததாகவும், ஆனால் இளையராஜா சொன்னது போல படம் வெள்ளி விழா கொண்டாடியதும் ஆச்சரியம் அடைந்ததாக ரஜினி குறிப்பிட்டார். அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி பஞ்சு அருணாசலம் கூட வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் வந்து கம்போசிங் போயிருந்தேன் ஷூட்டிங்கில். அப்படி போயிருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து ராகங்கள் அப்படி வருது, ஜஸ்ட் 6 மணி தொட்டு அப்படியே கொட்டுறாங்க. அந்த ராக சரஸ்வதி ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுப்பான். இவர் அப்படியே அந்த 6 மணி அப்படியே அள்ளி கொடுக்குறாரு. ஒரு வாட்டி எனக்கு வந்து வாங்க ரஜினி உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன சமாச்சாரம் சொல்லி போனால், இந்த மாதிரி ரஜினி உங்களுக்கு தெரியும், நம்ம பாவதார் அண்ணா வந்து அவர் மறைஞ்சிட்டார், இன்னொரு பாஸ்கர், இன்னொரு அமரன், கங்கேபரன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான், மியூசிக் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான். அந்த பாஸ்கர் கொஞ்சம் நான் செட்டில் பண்ணணும், நீங்கள் ஒரு படம் பண்ணணும் சொன்னாங்க. சரி சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தேன். பஞ்சவர்ணாச்சலம் நல்லா பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி ராஜாதி ராஜா படம் இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தராஜன் ஒரு பெக்யூலர் டைரக்டர், பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு, பட் சீனெல்லாம் இருக்காது அவர்கிட்ட. அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு என்னடா இது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டு படத்தை பற்றியே பேச மாட்டார், வேறு விஷயந்தான் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு. அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் ஏதோ சொந்த காரியமாக போயிருந்தாங்க. ராஜாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு, சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, படம் எப்படி வரும்னு தெரியாது, இந்த மாதிரி பாஸ்கர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரித்தார். சுவாமி இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கலை, எனக்கு தெரியாது, நீங்கள் படம் பண்ணுங்க, இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் 6 மணியும் தொடமாட்டேன், பாட மாட்டேன்னு சொன்னாங்க. அங்கே யாரோ ப்ரொடியூசர் இருந்தாங்க, இவர் தான் சாட்சியர். எனக்கு டக்குன்னு அடிச்சது, சொல்றது செய்கிற ஆள் அவர். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலை சாமி, அந்த மூகாமிகா அந்த தாய் சொல்ல வைக்கிறா, நான் சொன்னேன், அவ்வளோதான், நீங்கள் போங்க. எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. ஓ என்னையா இது? அதுக்கு போய் ஊட்டியில் போகிறேன், ஒரு பாஸ்கர் மார்னிங் வந்து அப்படியே வந்து காதில், ரஜினி நல்ல மழை இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, இந்த 2 நாள் மழை, மட்டன் குழம்பு இட்லி அப்படின்னு அந்த மாதிரி. எனக்கு 25 வாரம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நானே மென்டலி முடிவு பண்ணியிருந்தேன். நோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 எக்ஸிபியூட்டர்ஸ் 10 சென்டரில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட படம் சரியாக ஓலைன்னா கூட நாமளே பணம் கொடுத்து சில்வர் ஜூப்ளி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டிலாக இருந்தேன் நான். படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளிங்க, சில்வர் ஜூப்ளி. என்ன ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ், எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, சரண்டர் சொன்னால் அதெல்லாம் பலிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து இளையராஜா, சாரி கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த், ராமராஜன், முரளி, மோகன் எல்லாருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்ல, அது உண்மையிலே கமல்ஹாசனுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், அது சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன். கமலுக்கு தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. இளையராஜா கொடிகட்டி பறந்த நேரத்தில் மனைவி, மகள், சகோதரர் என பலரையும் இழந்ததை குறிப்பிட்ட ரஜினி, அனைத்தையும் கடந்து 82 வயதிலும் இசை உலகில் சாதனையாளராக திகழ்வதாக குறிப்பிட்டார். பட் ஒன்றுங்க, ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸோட அருமை தெரியாது. அப்பப்போ ஃபெயில்யூர் வரணும், ஃபெயில்யூர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும். ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பட வர்றாங்க. வந்த உடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க. அவருக்கு போய்ட்டு வந்து கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், திங் அவங்க எல்லாம் போகிறாங்க, ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த். பட் அவரை பற்றி அவர் எந்த கவலையும் படுறாங்க.
டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி 6 மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது. அந்த ஹார்மோனியம் வாசிச்சுட்டே இருந்தது, ரெக்கார்டிங் எழுதுகிட்டே இருந்தது. அது வந்து திடீர்னு சொல்லி பாஸ்கர் காலமானார். திடீர்னு சொல்லி அவர் உசிரா நேசித்த ஒரு மனைவி ஜீவா அவங்க காலமானார். அதுக்கப்புறம் பவதாரணி, ஒரே டாக்டர்னால் அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரியம். சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க, டாக்டர் வந்து கரெக்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க. அந்த ஹார்மோனியம் வாசித்தே இருக்கும். 6:30 மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டூடியோக்கு. எந்த ஸ்தலமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேற. இங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை, இசை உலகத்தில் அவர் இருக்கார். அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாத் ஸ்டூடியோவில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு, எத்தனை டைரக்டர்ஸ் எழுந்திருக்காரு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தியேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்டு தியேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இளையராஜா போர்டு போட்டாங்க. அந்த கோவிடில் வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர், பொண்டாட்டுக்கு சிந்தாத கண்ணீர், டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர், நண்பனுக்காக கண்ணீர் சிந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச்சை வந்தது, ஒரு டிபேட். ஒரு பாட்டு வெட்டு அவனை சொன்னான், மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு. ஃபுல் டிபேட், வாக்விவாதங்கள். டிபேட் இருக்கணும், வாக்விவாதம் நடக்கணும், கருத்தை வச்சு நடக்கணும், அப்படியே தனி மத தாக்குதல் இருக்கக்கூடாது. அது என்னுடைய அன்பு. அது இது. ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்போ தான் இளையராஜா மீடியா கிட்டே வந்தாங்க. பண்ணிக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, அது எல்லாம் நமக்கு தெரியாது. சரியாக வந்துட்டு 2 நாள் வந்துட்டு 2000-3000 பேஜஸ்க்கு வந்து நான் சிம்பனி எழுதியிருக்கேன். இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இந்த இளையராஜாக்கு இல்லாத திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் சொல்லியிருந்தா ஒத்துட்டுப்பீங்களா? கேட்குறோம், பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு சொல்கிறாரு, இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது, அதுக்கு மீறி நின்னவனா 82 இயர்ஸ், இன்னும் பாருங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது இளையராஜா, இன்க்ரெடிபிள் இளையராஜா. ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்ட்ரோ, லாங் லிவ். ஒன்றும் இல்லைங்க, நல்ல நீதி, நியாயம், உண்மையாக கடினமாக உழைச்சா எல்லாமே உன் பின்னால் வரும். நீ அதுக்கு பின்னாலே போகவே முடியாது. லீட் a righteous life, work hard, everything will come after you. You need not go after anything. அந்த மியூசிக் இருக்கிற பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சும்மா ஒரு 4 வரி பாடினாங்க. அந்த 4 வரியும் ஒன்று தான், நான் இவ்வளோ பேசினதும் ஒன்று தான். அதுதான் அந்த மியூசிக்கோட பவர். அதுக்கு அரசன் ராஜா அவர்கள் என்றும் என்றும் நல்லா இருக்கணும். நீங்கள் நண்பர், உங்கள் கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை வந்து நடந்திருக்கு. நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். தயவு செஞ்சு உங்கள் ஆடியோ பயோகிராஃபி, உங்கள் சுயசரிதியை வந்து படமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். நாம் எல்லோரும் பார்க்கறதுக்கு அவலாக இருக்கும். என்னை விட்டால் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன். இளையராஜாவை பாராட்ட அவரது பாடல் வரிகளையே பயன்படுத்தி வாழ்த்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சங்க இலக்கியங்களில் உள்ள பாடல்களுக்கு இளையராஜா இசையமைத்தால் எதிர்கால சந்ததியினர் இலக்கிய பாடல்களை எளிதாக கற்றுக்கொள்ள உதவும் என்று கோரிக்கை விடுத்தார். ராஜா, ராஜாதி ராஜன், இந்த ராஜா நேற்று இல்லை, நாளை இல்லை, எப்பவும் நீ ராஜா. இசை என்னும் தேனை உலகத்துக்கே தரும் இந்த தேனீக்காரரை பாராட்ட, புகழ நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர். அதனால்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பாராட்டு விழாவை, அவரை கொண்டாடும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். பாராட்டும் புகழும் ராஜா அவர்களுக்கு புதுசா கிடையாது. நிச்சயமா சொல்றேன், இசைஞானி அவர்களை பாராட்டுறதுல நாம தான் பெருமை அடைகிறோம்.
இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது திரையுலக பயணத்தை தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் சொல்லணும்னா நம்முடைய இதயங்களை ஆள தொடங்கி அரை நூற்றாண்டு காலமாகுது. திரைப்பயணத்தில் பொன்விழா கண்டிருக்கக்கூடிய சிம்பொலி சிகரம் தொட்ட தோழர் தமிழர் இளையராஜா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பில் உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ணைபுரத்திலிருந்து புறப்பட்டு இந்த மனிதர் திறமையும் உழைப்பும் இருந்தா எப்பேற்பட்ட உயரங்களையும் அடையலாம்னு எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் ராஜாவோட பாடல்களை முணுமுணுக்காத உதடுகளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ராஜாவோட பாடல்களை மனதில் ஏற்றி தங்களுடைய இன்ப துன்பங்களை பொருத்தி பார்க்காத மனிதர்களே இருக்க முடியாது. இளையராஜா அவர்களின் இசை தாயாக தாலாட்டுகிறது, காதலின் உணர்வுகளை போற்றுகிறது, வெற்றி பயணத்துக்கு ஊக்கமளிக்கிறது, வழிகளை ஆற்றுகிறது. உண்மையில சொல்லணும்னா இவர் இளையராஜா மட்டுமல்ல, இணையற்ற ராஜா. ஒரு ராஜா இருந்தா அவருக்குன்னு நாடு இருக்கும், மக்கள் இருப்பாங்க, எல்லைகள் இருக்கும். ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர், நாடுகளை கடந்தவர், எல்லைகளை கடந்தவர், எல்லா மக்களுக்கும் ஆனவர். திரையிசையை கடந்த இளையராஜா அவர்களின் இசை அவரது திறனை, அவரது வீச்சை, அவரது ஆற்றலை, அவருடைய ஆழத்தை, அவருடைய உயரத்தை எடுத்துச் சொல்லும். இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றிணையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறுநூறும் 18 பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடம் ஆகியிருக்கும் என்று எழுதியிருந்தார். இசைஞானி அவர்களே, நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும். இளையராஜாவுக்கு இசைஞானி என்ற பட்டம் சூட்டியதன் பின்னணியை விவரித்த முதலமைச்சர் ஸ்டாலின், இசைத்துறையில் சாதிப்பவர்களுக்கு இனி ஆண்டுதோறும் இளையராஜாவின் பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். ஏற்கனவே தமிழ் நெஞ்சங்கள்ல சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மூலமா, உங்க இசை மூலமா தமிழ்ச்சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும். ஏனென்றால் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. அந்த நம்பிக்கையோட இந்த கோரிக்கை வைக்கிறேன். இசையால் நம் நெஞ்சங்களை ஆளும் இளையராஜா அவர்களுக்கு எத்தனையோ புகழ் மகுடங்கள், பாராட்டு மாலைகள், பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் இருந்தாலும் அவருக்கென, அவருடைய ஆற்றலுக்கென பொருந்தி அவருடைய என்றைக்கும் பயணிக்கிற பட்டம்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வழங்கிய இசைஞானி பட்டம். அது பட்டமா இல்ல பெயராவே நிலைச்சிடுச்சு. இசைஞானி அவர்களின் உயரங்களை பார்த்து
பெருமைப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இசைஞானி அவர்கள் வழங்கின மரியாதை யாருக்கும் தராத மரியாதை. வரலாற்றில் எத்தனையோ மாமனிதர்கள் ஒரே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா யாரும் இன்னொருத்தருக்காக தன்னுடைய பிறந்த நாளை மாத்திட்டது கிடையாது. ஆனால் இசைஞானி அவர்கள் தலைவர் கலைஞருக்காக தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் 2ஆம் நாளாக மாத்திக்கிட்டார். அந்த வகையில் உள்ளத்திலேயும் ராஜாவாக உயர்ந்து நிற்கிறார் இசைஞானி அவர்கள். தமிழாலும் இசையாலும் உயர்ந்து கலைஞருக்கும் இசைஞானிக்கும் இருந்த நட்பு தனிப்பட்ட முறையில் என்னால் மறக்க முடியாத நிகழ்வுனா, என்னுடைய மகள் செந்தாமரை அவருடைய நாட்டிய அரங்கேற்றத்தில் இளையராஜா அவர்கள் பங்கேற்று வாழ்த்தினார். அந்த நட்போடு அவர் லண்டன்ல சிம்போனி அரங்கேற்றம் பண்ண போறாருன்னு செய்தி வந்த உடனே அவருடைய வீட்டுக்கு முதல் ஆளா சென்று என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்தேன். ராஜா அவர்களும் சிம்போனி சாதனையை நிறைவேற்றின வெற்றி களிப்போடு என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார். இந்த அன்புக்கு நான் என்றைக்கும் கட்டுப்பட்டவன், கடமைப்பட்டவன். அந்த அன்போடு சொல்றேன், இது இசைஞானி இளையராஜாவுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழா மட்டுமல்ல, உங்களுக்கு நாங்க எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா. இப்படிப்பட்ட விழாவை, இந்த சிறப்பான விழாவில் ஒரு அறிவிப்பு வெளியிடாம நான் இருக்க முடியுமா? இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அது மட்டுமின்றி இசைத்துறையில் இளையராஜா செய்துள்ள சாதனைகளை அங்கீகரித்து மத்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன். நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகுடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். நிறைவாக ஏற்புரை ஆற்றிய இசையமைப்பாளர் இளையராஜா, உலகிலேயே இசைக்கலைஞர் ஒருவருக்காக இதுவரை எந்த அரசும் பாராட்டு விழா எடுத்ததில்லை என்றும், தமக்காக தமிழ்நாடு அரசு விழா எடுத்திருப்பதை இந்த நிமிடம் வரை நம்ப முடியவில்லை என்றும் நெகிழ்ந்தார். இதுவரை தோன்றிய கம்போசர்கள், இசையமைப்பாளர்கள், இந்தியாவிலே தோன்றிய இசையமைப்பாளர்கள், உலக அனைத்தும் தோன்றக்கூடிய மாமேதைகள், தோன்றியிருந்த மாமேதைகள் யாருக்கும் ஒரு அரசு பாராட்டு விழா நடத்தியதில்லை. இசை உலக சரித்திரத்திலேயே முதலாவது முறையாக ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது தமிழக அரசு தான். தமிழக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் சிம்பனிக்கு போகிறேன், அடுத்த நாள் போகிறேன் என்றால் முதல் நாளே வந்திருந்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார். அதேபோல் அங்கே லண்டனிலே இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு அடுத்த நாள் ஃப்ளைட்டில் உடனே நான் திரும்பி வரேன். திரும்பி வரும்பொழுது ஃபோன்லேயே வந்து அங்கே ஸ்ரீராம தொடர்பு கொண்டு அரசு மரியாதையுடன் அவரை வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று ஸ்ரீராம் வந்து எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று எனக்கு செய்தி வந்தது என்று சொல்லுகிறார். என்னால் நம்ப முடியவில்லை. இங்கே வந்து பார்த்தால் அமைச்சர் பெருமக்கள், அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். கையில்
மலர் செண்டுடன் காத்திருக்கிறார்கள், என்னை வரவேற்கிறார்கள். அரசு மரியாதையுடன் உங்களை வரவேற்க வேண்டும் என்று முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, என்னால் என்னவென்று சொல்வது, வழி அனுப்பி வைத்துவிட்டு வரவேற்கவும் செய்து இன்று பாராட்டு விழாவும் நடத்துகிறார்கள். என்னால் நம்பவே முடியும். என்னால் என்ன நம்பலை. எனக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா, நான் பேசுகிறேன்னா அப்படிங்கிறத இது தெரியல. என்மேல் அவ்வளவு அன்பு வைப்பதற்கு என்ன காரணம்? இந்த இசைதானா? என்மேல் அவ்வளவு அன்பு, அப்பா வைத்த அன்பு, இசைஞானி என்பதே எனக்கு பேராகிவிட்டது. அவர் வெறுமனே வந்து காரைக்குடியில் நடந்த பாராட்டு விழாவில் எனக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது. கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பேச தலைமை ஏற்று நடத்துகிறார் அந்த கூட்டத்தை. அதில் வந்தவர் நான் அறிந்த அளவில் மேடையில் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். நான் வரும் வழியில் அவர் எழுதிய புத்தகத்தை படித்தேன். அவர் எழுதிய 2 நூல்களை வெட்ட வழியில் கொட்டி கிடக்குது, சங்கீத கனவுகள் என்ற 2 புத்தகத்தையும் காரிலே வரும்பொழுதே படித்து விட்டு வந்து, நான் அவரை அறிந்த வரையில் அவர் எழுதிய புத்தகத்தையும் படித்து கொண்டு வந்தேன். அவருக்கு இந்த மேடையிலே ஒரு பட்டத்தை வழங்க இருக்கிறேன், இசை ஞானி என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்று சொன்னார். அவர் பாராட்டு விழா, அதே பாராட்டு விழா கலைஞருடைய தவ புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள், எனக்கு நடத்துகிறார்கள். அது அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை. இது ஒரு சரித்திரத்தில், இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்று சொல்லுது நமது முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பாராட்டு விழாவை. என்னுடைய போஸ்டர் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மனசெல்லாம் ஒரே நிகழ்ச்சி. இந்த பாராட்டு விழாவுக்கும் நான் சம்மதிக்கிறவன் இல்லை. அவர் திரும்பி வந்தவுடனே வீட்டிற்கு சென்று அவரை கண்டால், அவர் சாதாரணமாக ஸ்டாலின் அவர்கள் கேட்டார், ஒரு பாராட்டு விழா நடத்தி விடலாமா அரசு சார்பில் அப்படின்னாரு. நீங்கள் நடத்துகிறதா இருந்தால் அதே சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இங்கே வந்து நம்ம மக்களுக்கு அதை காட்டுனா நல்லா இருக்கும் அப்படியா பண்ணிடலாம். ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டாரு. இது ப்ராக்டிக்கலாக எவ்வளவு கஷ்டமான விஷயம்ங்கிறது, 87 பேரை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் ஸ்ரீராம் பட்ட அவஸ்தை, அந்த ஆர்கெஸ்ட்ரானுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பீட்டர் இங்கே தான் இருப்பார், நான் பேசுகிறேன் கேட்டுட்டு இருப்பார். அவரை போட்டு படுத்தின பாட்டில் அவர் அதுவும் அரசு சார்பில் அவர்கள் சண்முகம் அவர்கள், மற்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களை எதுக்குமே எந்த ஒரு இது அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க அது பண்ண இது பண்ண சொல்லி லாஸ்ட் மினிட் வரைக்கும் டார்ச்சர். பெரிய சாதனை செய்த ஸ்ரீராம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஸ்ரீராம் ப்ளீஸ் எந்திரிக்க. அவரால் தான் இதை சாதிக்க முடிந்தது. அதோடு இது எப்படி எனக்கு வார்த்தையே வரல, உங்களை நினைச்சு ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்கிறது. நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்கிறது. எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். எனக்கு அந்த என்னால் முடியலை, இந்த மகிழ்ச்சி தான். இசையிலேயே வாழ்க்கை சென்றதால் தன் குழந்தைகளோடு நேரம் செலவிட முடியவில்லை என்றும் இளையராஜா மனம் திறந்தார். இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சென்றது. என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை. என்னுடைய குழந்தைகளுக்குடைய நேரத்தை செலவழித்திருந்தால் இந்த சிம்பனியை எழுதியிருக்க முடியாது. இதே போல நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது. அதனால் இங்கே நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது முதலாவதாக என்னுடைய குழந்தைகளுக்கு. என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா, யுவன் போயிட்டானா,
உங்கள் இருவருக்கும் நீங்க உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் அங்கே வந்து சிம்பனியா இசையாக வெளியில் வந்திருக்கு. அதை வந்து நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். உங்களோட எங்கள் டாடி நீங்கள் எங்களுக்காக நேரம் செலவிடலைன்னு சொல்லி நீங்கள் இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. இது உங்களுக்கும் வயசாகிடுச்சு, உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. அதை சிம்பொனியை உருவாக்கும் போது பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்ததையும் அதை பின்பற்றியே 35 நாட்களில் அதனை உருவாக்கியதாகவும் இளையராஜா மேடையில் கூறினார். எனக்கு இருந்த அதாவது கட்டுப்பாடுகள் எனக்கு இருந்த இக்கட்டான நிலைமைகள் என்ன என்றால், நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன். கிராமிய இசை சாயல் வரக்கூடாது. அதற்கப்புறம் திரைப்பட இசையில் எவ்வளவோ அமைத்திருக்கிறேன், அந்த சாயல் வரக்கூடாது. திரைப்படங்களில் வருகின்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கினுடைய சாயலும் வரக்கூடாது. நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்ற அந்த அடையாளமும் வரக்கூடாது. நான் ஒரு இந்தியன் என்ற சாயலும் வரக்கூடாது. உலகத்தில் அத்தனை கம்போசர்களும் செய்த இசையை கேட்டிருந்தேன் அல்லவா, அதனுடைய தாக்கமும் வரக்கூடாது. அவர்களைப் போல் நான் எழுதிவிட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததை மீறி 35 நாட்களில் இந்த சிம்பனியை, நீங்கள் கேட்ட அந்த சிம்பனி உங்கள் மனதில் என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை பேர் அழுதிருப்பீர்கள் என்பது நன்றாக தெரியும். எனது சகோதரர் கமலஹாசன் அவர்கள் சொன்னார், கர்ச்சீஃப் கொண்டு வந்தான் என்று சொன்னார். அந்த கர்ச்சீஃப் இவ்வளவு சீரியஸாக அனைவரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஜானி திரைப்படத்திற்காக பாடல் உருவாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் நடந்த நிகழ்வை இளையராஜாவும் ரஜினிகாந்தும் மாறி மாறி குறிப்பிட்டதும் அரங்கமே சிரிப்பலையால் அதிர்ந்தது. அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுறாரு. அவர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு. நம்ம பண்ணதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கேருந்து மாறினீங்க, இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டை போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்லிடவா, மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம். ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் இல்லை, நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதை சொல்ல போகிறேன்னு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு. நன்றி நன்றி நன்றி. பிஜிபியில் வந்து நம்ம ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திர சார் வந்தாங்க. இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்கு. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்போ சொல்கிறார், ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு. மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி. அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டெல்லாம் சொல்லுங்க சார். அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். அப்புறம் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பார். அரங்கத்திற்கு வந்து சிம்பொனி இசையை கேட்க முடியாத மக்களுக்காக பெரிய மைதானத்தில் இதே கலைஞர்களை கொண்டு இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வேன் என்றும் இளையராஜா கூறினார். உங்களுக்கு இந்த மேடையில் முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார். அதற்கு
முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன். இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது. எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு. ஏனென்றால் இதை நீங்கள் இந்த 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 இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீர்களா? எங்கேயாவது கேட்டிருக்க முடியுமா? இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான், இதை ரெக்கார்ட் செய்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அதனால் இந்த இசையை நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்திலே இதே இசை கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த சிம்பனியை நான் நடத்தி காட்டுவேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். அதற்கு தமிழக முதல்வர் என்னென்ன உதவிகள் எனக்கு தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லிவிட்டேன். அவரிடம் கேட்கவில்லை. கண்டிப்பாக என் மீது இருக்கும் அன்பிலே அவர் கண்டிப்பாக அதை செய்வார். அந்த நாள் விரைவில் வரும்.